கோயம்புத்தூர் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கான டாபிக்னா இதுதான் சொல்லணும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற பொண்ணும் அவர் கூட அவருடைய பாய் ஃப்ரெண்டோ நண்பரோ யாருன்னு தெரியல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே தனியாக நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. காரில் வந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா செம போதையில் இருந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை, அதாவது அந்த பொண்ணு கூட இருந்த அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் பாலியல் ரீதியாக ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து கழுத்தை வெட்டி படுக்க வச்சாலும் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பீளமேடு போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். அப்போ அங்கே இருந்த போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விரைஞ்சு போய் அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் தான் போயிட்டுருக்கு. இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இன்றைக்கி என்னதான் காலகட்டத்தில் பெண்கள் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஃப்ரீ பஸ் விட்றேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த விஷயத்துலேருந்து பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல வழியை கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.